அவங்க பேசுனாங்களே குடும்பத்தினர்லாம் எங்களை எங்களை பத்தி யோசிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்லாம் சொல்லி பேசுனாங்க. அவ்வளவுதான் பேசுனாங்களா? இந்த உங்களுக்காக எங்களை பத்தி பேசணும்னு தோணுச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால இது தொடர் நடவடிக்கை. அதுல என்ன செய்யறாங்கன்னா, இந்த 4 ஆண்டு காலத்திற்கு மட்டுமே இந்த திமுக ஆட்சி வந்ததற்கு பின்பு இருக்கக்கூடிய காவல் சித்திரவதை மரணங்களை மட்டுமே கணக்கில் கொண்டதன் மூலமாக அவருடைய அரசியல் நோக்கம் ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறது. அப்ப காவல் சித்திரவதை மரணமே இருக்கக்கூடாது என்பது அவருடைய கருத்தா, திமுக ஆட்சியில் மட்டும் இருக்கக்கூடாது என்பது கருத்தா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடாது என்பதுதான் சரியான கருத்தா இருக்கும். அவர் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கிட்டு சில நிமிடங்கள் மட்டுமே பேசி, அதுக்கு மேலே அவருக்கு நினைவாற்றலோ பேச்சாற்றலோ சொல்வதற்கான தகவலோ அவர்கிட்ட இல்லையா, அதுக்கு மேலே மனப்பாட சக்தி இல்லையா என்னன்னு தெரியல. மற்றபடி அவர் அதற்காக குரல் கொடுத்தது நல்ல விஷயம்தான், அதை நான் வரவேற்கிறேன். ஜனநாயகன் ஷூட்டிங் முடிந்ததுனால அவர் கல அரசியலுக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சிருச்சு. அவருக்கு ஷூட்டிங் போகாதனால வந்திருக்கிறாரு. அதனால நடந்துக்கிறாங்க ஷூட்டிங் அப்புறம் நாங்க பண்ணுவோம்னு சொன்ன மாதிரி. ஆமா ஆமா, அதனால ஷூட்டிங் இல்லைன்னா அடுத்தடுத்து ஷூட்டிங்லாம் இருக்குல்ல, அடுத்த படம்லாம் இருக்கு. இன்னி அவருக்கு தேர்தல் முடிஞ்ச முன்னாடி அவருக்கு மறுபடியும் ஷூட்டிங்லாம் போவார். அவரோட நடித்த ஜனநாயகன் கதாநாயகிட்ட கூட அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் படம் தேர்தலில் ஜெயிச்சாதான் இருப்பேன், இல்லாட்டா ஃபுல் டைம் அரசியல்லாம் பண்ண முடியாது, நான் மறுபடியும் நடிக்க வந்துடுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால இதை அவர் முன்னெடுத்ததை நம்ம வரவேற்கிறோம். காவல் சித்திரவதை மரணங்கள் எந்த ஆட்சியிலும் நடக்கக்கூடாது, இந்த ஆட்சியும் இல்லை எந்த ஆட்சியிலும் நடக்கக்கூடாது என்பது சரியான கருத்து.